விதவை பெண்கள் மறுமணம் புரிந்து கொள்ளலாம், அவங்களுடைய சம்மதம் இல்லாம திருமணம் முடித்து வைக்க கூடாது அப்படிங்கிற சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதரை போட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி, இஸ்லாமிய திருமணம் பெண்களுடைய உரிமை பறிக்கிறதா ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்காங்க, அதுக்கு விளக்க வேண்டும். அதாவது முதன்முறையாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாம் பெண்களுக்கு திருமண விஷயத்துல முழு சுதந்திரம் கொடுத்துச்சு. சொல்லப்போனா அந்த காலத்துல அனாதை பெண்கள் இருப்பாங்க, அனாதை சிறுவர்கள் பெண்கள், அவங்களுக்கு சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த காலத்தில் உள்ள ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பெண்ணினுடைய அழகுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மகரே கொடுக்காம திருமணம் முடிக்கக்கூடிய காலகட்டம் இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி, வைன் ஹிஃப்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா, அனாதைகள் விஷயத்தில் நீங்கள் நீதம் செலுத்த மாட்டீர்கள் என்று அஞ்சினால், ஃபன்கிஹு மா தாவலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா, உங்களுக்கு விருப்பமான பெண்களை நீங்கள் 2-2ஆகவோ 3-3ஆகவோ 4-4ஆக கூட என்ன பண்ணிக்கங்க, திருமணம் முடிச்சுக்கங்க. அனாதை பெண்களை அவங்க சம்மதம் கேட்காம அவங்க விருப்பம் இல்லாமல் முடிச்சுக்காதீங்க, அதுக்கு இது பெட்ரு. வைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு, இந்த 4 பெண்கள் விஷயத்துல கூட நீங்க நீதம் செலுத்த மாட்டீங்கன்னு அஞ்சினா ஃபவாஹிதத்தன், ஒரு பெண்ணோட நிறுத்திக்கங்க. அவுமா மலக்கத் ஐமானுக்கும், அல்லது உங்கள் அடிமை பெண்களே உங்களுக்கு போதுமானவர்கள் என்று இஸ்லாம் அந்த ஆரம்பத்தில் அந்த அனாதை பெண்கள் விஷயத்தில் ரொம்ப வரம்பு மீறி நடந்த ஆண்களுக்கு இப்படி ஒரு சட்டத்தை போட்டுச்சு. இந்த மாதிரி இஸ்லாம் அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துச்சு. எப்படின்னா, கைம்பெண்கள் இருந்தாங்கல்ல, விதவை பெண்கள், அந்த விதவை பெண்கள் விஷயத்தில் நம்ம சமகாலத்தில் நம்ம கொஞ்சம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுதல்ங்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. கணவன் இறந்தா அந்த பெண் என்ன செய்யக்கூடாது, உயிர் வாழ்வதற்கே தகுதியற்றவள், அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு காலம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் காலகட்டத்தில் விதவை பெண்களை மணமுடிப்பதற்கு நபி அவர்கள் ஊக்குவித்தார்கள். விதவை பெண்கள் மறுமணம் புரிந்து கொள்ளலாம், அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் முடித்து வைக்க கூடாது அப்படிங்கிற சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு பெண் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அவர்களுக்கு கடமைகள் இருப்பது போல உரிமைகளும் அந்த பெண்களுக்கு இருக்கு, தேர்வு செய்யக்கூடிய உரிமை. ஒரு பெண்ணை நீங்க தலாக் விட்டு விட்டால், அவர்கள் அந்த தவணை அடைந்து விட்டால் மறுமணம் செய்வது அவர்களுடைய உரிமை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அப்ப அவர்களுக்கு மனப்பூர்வ ஒரு விதவை பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த திருமணத்துல இஸ்லாம் உரிமை கொடுத்து வச்சுச்சு. இன்னும் ஒரு கேள்வியும் கேட்பாங்க, என்னது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை 6 வயசுல தானே முடிச்சாங்க, 6 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும், என்ன சம்மதம் வாங்கினாங்கன்னு கேட்பாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த காலகட்டத்தில் அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களாகவே அடிமையை வைத்துக் கொள்வதும் குழந்தை திருமணமும் இருந்துச்சு, பலதார மனமும் இருந்துச்சு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் அந்த நபித்துவம் கிடைச்சதுக்கு பிறகு இஸ்லாம் சொல்லியிருந்தா பரவாயில்ல, அது அந்த நாட்டு மக்களுடைய கலாச்சாரமாக இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நடைமுறையை தான் அவர்கள் பின்பற்றினார்கள். அது இன்னும் தொடரலையே. இன்னைக்கு அரபு நாடுகளில் எங்கே குழந்தை திருமணம்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இன்னைக்கு இத்தனை சட்டங்களை போட்டு அதை மாற்றினாலும் மாறாத ஒரு விஷயத்த அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவத்துக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, மாற்றி காட்டுனாங்க. ஆரம்பத்தில் இது இருந்துச்சு, பலதார மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறைச்சி 4 திருமணமாக அதை ஆக்குனாங்க. அடிமை முறை இருந்துச்சு. அடிமைனா அந்த பெண்ணினுடைய விருப்பம் இல்லாமல் யார் வேணாலும் அந்த பெண்ணை அனுபவித்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு முறை இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை முறையை ஒழித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு அவங்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருந்துச்சுன்னா, ஹன்சா பின்த் ஹிதாம் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய தந்தை அவங்களுடைய விருப்பம் கேட்காம திருமணம் முடிச்சு வச்சிடறாங்க. முடிச்சு வச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போனான்னா கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஒரு நியாயத்தை தருவாங்கன்னு அந்த பெண் நம்பி என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை கட்டாயமாக என்னது என்னுடைய விருப்பம் இல்லாமல் திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இது திருமணம், இந்த திருமணமே செல்லாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விதவை பெண்ணாக கண்ணி கழிந்த பெண்ணாக இருந்தாலும் பொறுப்பாளரை விட திருமணத்திற்கு சம்மதம் அளிப்பதற்கு அவளே போதுமானவள். பொறுப்பாளர் சம்மதம் தெரிவிக்கக்கூடாது, அந்த கன்னி பெண் விதவை பெண்ணிட்ட தான் கேட்கணும். கன்னி பெண்ணாக இருந்தால் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கன்னி பெண் சொல்வதற்கு வெட்கப்படுவாளே அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேள்வி கேட்கப்படும் பொழுது கன்னி பெண்ணுடைய மௌனவி சம்மதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ கன்னி பெண்ணாக இருந்தாலும் விதவை பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய இஷ்டம் இல்லாமல் திருமணம் முடிச்சு வைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னா,
ஒருத்தவங்களுக்கு திருமணம், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு. அவங்க வந்து என்ன வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு கணவன் மீது தொடர்ந்து வாழ்க்கையை நடத்துவதற்கு இஷ்டம் இல்லை. இந்த மாதிரி சமயங்களில் ஹுலா என்ற ஒரு சட்டத்தை இஸ்லாம் நமக்கு கொடுக்குது. அந்த காலத்தில் வந்து சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷமாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒருத்தருடைய மனைவி, அவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, யார் சொல்லலாம், என்னுடைய கணவர் விஷயத்தில் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன், ரொம்ப குணம் படைத்தவங்க, அவங்க குணத்திலையும் குறை சொல்ல மாட்டேன், அவங்களுடைய வணக்க வழிபாடு விஷயத்திலையும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அவர்களோடு நான் சேர்ந்து வாழ்ந்தால் நான் எங்கே இறை நிராகரிப்புக்குரிய செயலை செய்து விடுவேனோ என்று நான் அஞ்சுகிறேன். அதனால் என்னால் அவருடன் தொடர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாங்கிய மஹரை வந்து திரும்ப கொடுக்கும்படி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா பெண்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு சம உரிமையை வழங்குது. அவங்களுடைய மன விருப்பம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, ஒரு திருமணத்தை செய்து வைக்க முடியாது. அப்படி வைத்தால் அது திருமண கணக்கிலே சேராது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பதில். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.